பரபரப்பு, வசமாக சிக்கிய நடிகர்கள். இனி உத்தரப்பிரதேசம் கதை எடுப்ப. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பகுதியில் நடந்த கொலை சம்பவம் தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை மீண்டும் மீண்டும் கேள்விக்குறியாக்கி இருக்கிறது. நேற்று இரவு கடம்போடு வாழ்வு கிராமத்திற்கு 9 பேர் கொண்ட மர்ம கும்பல் வந்தனர். அப்பொழுது அவ்வழியாக பைக்கில் வந்த இருவரை வழிமறித்து அரிவாளால் வெட்டிய அந்த கும்பல் அவர்களது வாகனத்தையும் பறித்து சென்றது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பின்னர் அந்த கும்பல் நாங்குநேரி பெரும்பத்து கிராமத்துக்கு சென்றது. அங்கு ஒரு டீ கடை மீது பெட்ரோல் குண்டு வீசிய அந்த கும்பல் பீதியடைந்து ஓடிய மக்களை விரட்டு சென்று சரமாரியாக தாக்கியிருக்கிறது. இதில் மாற்றுத்திறனாளியான ஜான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். படுகாயமடைந்த வடமாநில தொழிலாளி ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இந்த தாக்குதல்கள் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. எந்த முன் விரோதமும் இன்றி கண்ணில் படுபவர்களை எல்லாம் ஒரு கும்பல் வெட்டி இருக்கிறது. அளவுக்கு அதிகமான கஞ்சா போதையே இதற்கு முக்கிய காரணமாக இருக்க வாய்ப்புள்ளதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் பீதியுடன் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து நெல்லை சரக டிஐஜி சரவணன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரசன்னகுமார் ஆகியோர் நேரில் ஆய்வு நடத்தினர். சம்பவ இடத்திற்கு மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டு தடயவியல் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தப்பியோடிய குற்றவாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். குற்றவாளிகள் போதையில் இருந்ததாக கூறப்பட்டாலும் இந்த இரட்டை கொலை எவ்வாறு நடந்தது, ஏதேனும் முன் விரோதம் காரணமா என்ற கோணத்தில் காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. அந்த பகுதியில் நிலவும் சமூக பதற்றங்கள் குறித்தும் காவல்துறை ஆராய்ந்து வருகிறது. இந்த கொடூர சம்பவத்திற்கு பிறகு உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களின் உறவினர்கள் நாங்குநேரி பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாக்கியுள்ளது. நாள்தோறும் சட்டம் ஒழுங்கு கையை மீறி சென்றாலும் முதல்வர் கண்டுகொள்வதில்லை என்றே கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் சாதிய கொலைகளும் ஆணவ கொலைகளும் தொடர்ச்சியாக நடப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் எதிர்க்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் ஆளும் கட்சியில் இருந்து எந்த ஒரு பதிலும் தெரிவிக்கவில்லை. சினிமா துறையை சார்ந்த நடிகர்கள் எல்லாம் தமிழகத்தின் அவல நிலை குறித்து பேசாமல் மௌனம் காத்து வருகின்றனர். இதுவே வட மாநிலத்தில் நடந்திருந்தால் இந்த நேரம் முதல் ஆளாக சினிமா துறையினர் குரல் வந்திருக்கும். தமிழகத்தில் நடக்கும் பிரச்சனைக்கு வாயை மூடிக்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது.